என்னுடைய ஆத்மா என்றது என்னைக்கு இது ஒரு கிரேட் டீப்பர் தியாலஜி. இது இந்த டீப்பர் தியாலஜி. என்னுடைய ஆத்மா என்பது என்னைக்கு நான் ஆதாமுக்கு பிள்ளையா பிறந்தனோ அன்னைக்கு நான் அடிமை. ஆதாமுக்கு நான் பிள்ளையா பிறக்கும் பொழுதே, ஒரு பிள்ளை வெளியே வரும் பொழுது குழந்தை வெளியே வரல, ஒரு அடிமை வெளியே வருது. புரிஞ்சுக்கங்க, இதுதான் ஆதாமின் உலகம். ஒரு குழந்தை பெத்துக்கும் போது எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, குழந்தை வெளியே வந்துச்சு, குழந்தை வெளியே வந்துச்சுன்னு. என்ன அர்த்தம்னா, அடிமைகளின் கூட்டத்துல ஒரு அடிமை பெருகி இருக்குது. பிசாசை பொறுத்த வரைக்கும், ஆதாமின் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அடிமைகளின் கூட்டத்துல ஒரு அடிமை பெருகி இருக்குது. பிறக்கும் பொழுது அது அடிமையா வருது, ரத்தத்திலே அடிமையா இருக்குது. சுயாதீனம் என்பது ஆதாமுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது. யாருக்குமே சுயாதீனம் கிடையாது. ஆதாமுக்கு பிறகு சுயாதீனம், ஃப்ரீடம் யாருக்குமே கிடையாது. அப்ப ஃப்ரீடம் யாரு? அப்ப நமக்கு யாரு ஃப்ரீடம் சொன்னா இயேசு தான் ஃப்ரீடம். அல்லேலூயா. ஏன்னா ஆதாமுடைய அந்த ரத்தம் இயேசுக்கும் அந்த ரத்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஒரு ஒரு இதுல நிறைய சில காரியங்கள், சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, குழம்புறதெல்லாம் உண்டு. நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி விசுவாசம் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்த, விசுவாசம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணும். அல்லேலூயா. ஆதாமுடைய ரத்தத்துக்கும் பிந்தின ஆதாம இயேசு ரத்தத்துக்கும் சம்மதமே கிடையாது. மறுபடியும் சொல்றேன், ஆதாமுடைய ரத்தத்துக்கும் பிந்தின ஆதாம இயேசு ரத்தத்துக்கும் சம்மதமே கிடையாது. அந்த ரத்தத்துல, ஆதாமின் ரத்தத்துல பிறந்தவராக நமக்கு அந்த ரத்தத்துல பிறக்காதவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சுயாதீனம். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவின் சுயாதீனம் இயேசுதான். நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படக்கூடிய இடம் இயேசுதான். நம்ம பிறக்கும் பொழுது அடிமை. எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு. இதத்தான் என்ன பண்ணிருக்காருன்னா, முன்னறிவிப்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காமிச்சிருக்கிறார். இதத்தான் முன்னறிவிப்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காமிச்சிருக்காரு. அதைத்தான் என்ன பண்றாங்க, நம்ம ஆட்கள் விசுவாசத்தின் காலம் சொல்றாங்க. சொல்லலாம், விசுவாசத்தின் காலம் சொல்றாங்க. ஆனா விசுவாசம் என்பது எப்ப துவங்கப்பட்டது சொன்னா, இயேசு கிறிஸ்து எப்ப வந்தார் அப்பதான் அதனுடைய விசுவாசத்தினுடைய ஒரிஜினாலிட்டி வெளிப்பட்டது. விசுவாசத்தினுடைய ஒரிஜினல் தகப்பன் இயேசு. ஆபிரகாம் ஒரு நிழலாட்டம், ஒரு துவக்கம். யோவான் சொல்ற மாதிரி, அந்த ஒளியை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தப்பா, நான் ஒளி இல்லைன்றாரு. அப்போ ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் திட்டம் பண்ணிருக்காரு அப்படின்னா, தேவனுடைய பாதையில அவன் ஐஸ்வரனாக வேண்டும் என்று திட்டம் பண்ணினார். ஆபிரகாம் மூலமாக தேவனுடைய அந்த பாதையில பெருக வேண்டும். அவன் அடிமையாக அல்ல, அவன் சுயாதீனம் உள்ளவனாக பெருக வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணினார். அதைத்தான் ஆபிரகாமை கொண்டு காட்டினார். அல்லேலூயா.